செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கருப்பு உளுந்தும் பச்சை அரிசியும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா சூடாகணும். அது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இப்போ நம்ம பொன்னிறமாக வந்த பிறகு கொஞ்சம் கூட வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சுக்கு போட்டுக்கணும். இப்போ நாங்கள் போட்டு இருக்கோம் பாருங்க, அங்கே இருக்குது சுக்கும் கூட சேர்த்து வறுத்துக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம கொஞ்சம் வதக்கி விடணும். இது சவுல் வந்து எதுக்க வச்சுட்டோம். இது நல்லா சூடு ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். அதுக்கு முன்னே நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கணும். நாங்கள் பெரிய சொம்புல கொஞ்சமாக நம்ம உப்பு போடணும். அதிகமாக போடக்கூடாது. இது இனிப்புனால கொஞ்சமாக உப்பு போடணும். நம்ம நல்லா மிக்சியில் பவுடராக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதான் நம்ம ஏலக்காய் தூள் நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம தண்ணியில் கொட்டி கலக்கணும். வாங்க கொட்டி கலக்கலாம். இப்போ அதில் கொட்டிட்டு நம்ம நல்லா தண்ணியில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் ஊற்றி சுடு தண்ணியில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கப்பில் தண்ணியில் கலக்கும் போதே கொஞ்சம் சக்கரை போட்டு கலக்கிக்கணும். இப்படி நம்ம கடைசி முடியும் போது சக்கரை போட்டு நல்லா கலக்கிக்கணும். நல்லா ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இது கொதிச்சு வந்து குழப்பா ஆகணும். அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் கேஸில் அப்படியே தான் வைக்கணும். ஸ்லோ மீடியமில் வைங்க, ஃபுல் மீடியமில் வைக்க தேவையில்ல. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அதில் பால் ஊற்றுறதுக்காக பால் வந்து நம்ம தனியாக சூடு பண்ணி தான் அதில் ஊற்றணும். அதனால் சூடு பண்ணலாம். பாலை கொதி வரணும். அது பாருங்க எவ்வளோ நல்லா சலன்னு கொதிச்சுட்ருக்கு. நல்லா 30 நிமிஷம் கழிச்சு கொதி வர நேரத்தில் நம்மளுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கணும். வெல்லம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இங்கே வெல்லம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், சர்க்கரையும் போட்டதுனாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா அடியில் வந்து அடி பிடிச்சிக்கும். பக்கம் கொதிச்சுட்ருக்கு. நல்லா இப்போ கொதி வந்துச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிக்கிறோம். பால் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடணும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வச்சோன்னா நல்லா இன்னும் திக்காயிட்டு நம்ம டேஸ்டியான உளுத்தங்களி ரெடி ஆயிடுச்சு. உளுத்தங்கஞ்சி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம அதில் ஊற்றி செம்மையாக டேஸ்ட் பண்ணி குடிக்க போகிறோம். இப்போ ஊற்றியாச்சு. வாவ், டேஸ்ட் ஹெம்மி. நீங்கள் அது ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப வேணும்னு கேட்பீங்க.